கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மளுக்கு ஏன் நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சுவிசேஷம் அநேக மனிதர்களை மாற்ற முடியவில்லை என்பது ஒரு பெரிய கேள்வி. நம்ம நாட்டிலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மனுஷனை மாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேகம். ஸோ யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லப்படுகிறது. யாக்கோபிலிருந்து இந்த நாவை ஒரு மனிதன், இந்த நாவிலிருந்து புறப்படக்கூடிய சுவிசேஷம் கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருக்கும் பொழுது அது ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிறது. இந்த சுவிசேஷம் நமக்குள்ள இருந்து அது இருதயத்திலே நீங்கள் நான் யோசித்து வாயிலிருந்து புறப்படக்கூடிய தேவனுடைய சுவிசேஷம் உள்ள வார்த்தை எந்த பாவத்திலையும் எந்த அக்கிரமத்திலையும் இருக்கக்கூடிய மனிதனை அது தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை இந்த நாவின் அதிகாரத்திற்கு உண்டு. இந்த நாவு விஷம் நிறைந்த அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாவினுடைய சுபாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை பிரதிபலிக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையிலே வெறும் கெட்ட வார்த்தை தான் பேசுவேன். ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நான் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய நாவு ஆக்சுவலி இந்த நாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தை அநேகரை காயப்படுத்தினது, அநேகரை தீட்டுப்படுத்தினது, அநேகரை இடரலை இதை செய்தது. என்னுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டுட்டு என்னை ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க, ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. என்னுடைய தராதரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு பேசவே தெரியாதுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க. இப்படி பல சூழ்நிலைகளுக்குள்ளாக இந்த நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாலே அநேகர் நொறுக்கப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன். என்னுடைய தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையிலே இந்த இயேசு என்னும் ரட்சகர் எனக்குள்ளாக வந்ததுடனே வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர்கிட்ட சொன்னேன். இந்த நாக்கை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இழுத்து என்னது டெய்லி போய் நான் தனியமா உட்கார்ந்துக்கிட்டு அழுவேன். இந்த நாக்கை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே, ஏசாயாவின் நாவை ஒரு அக்கினி தொட்டுச்சுன்னா என்னுடைய நாவையும் இந்த அக்கினி தொட்டால் ஒழிய, ஆண்டவரே, இந்த விஷம் நிறைந்த அநீதி நிறைந்த இந்த உலகமா இருக்கக்கூடிய இந்த நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனை தேற்றாது சாமின்னு நான் அநேக நாட்கள் அழுது, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாக்கை பிடிச்சுக்கிட்டு கத்தும் பொழுது என்னுடைய பாவ பழக்கத்தினுடைய அந்த பாவ வெளிப்பாடா இருக்கக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள அந்த அக்கினியினாலே ஒரு நாள் சுட்டரிக்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. இந்த நாவிலிருந்து அநேக கிருபையுள்ள வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள் போனுச்சு. அநேக ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். விடுதலை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் பொழுதே அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய வாழ்விலிருந்து புறப்படும் பொழுது இந்த ஜீவனுள்ள வார்த்தை அநேக மனிதனுடைய பலவீனத்தை மாற்றினது. அநேக மனிதனுடைய பாவங்களை மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஜீவனுள்ள வார்த்தை சாவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இந்த கிருபையுள்ள வார்த்தை அநேகரை மாற்றினதற்காக என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நீங்களும் அதை யோசிச்சு பார்த்திருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்ற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாவு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியா இருக்கிறது? ஒரு மனிதரோடு பேசும் பொழுது இல்ல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது வெறும் கெட்ட வார்த்தை பேசி இந்த வாழ்க்கை கெடுதல் உள்ள வார்த்தையாய் இந்த வாயிலிருந்து புறப்படுகிறதா, அல்லது ஆற்றி தேற்றும்படியாக அரவணைத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் கிருபையுள்ள வார்த்தையாய், இது இரக்கமுள்ள வார்த்தையாய், இது ஜீவனுள்ள வார்த்தையாய் போய் அநேக மனிதர்களை மாற்றுகிறதா? ஐயா, இந்த சுவிசேஷம் மாற்றப்படுவதற்கு, இந்த சுவிசேஷம் மற்ற மனிதனை சென்றடைய முடியாமல் தடுப்பது மிக முக்கியமா நம்மளுடைய நாவின் வார்த்தைகள். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்னை போல ஒருவேளை ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று ஆண்டவரே இருக்கக்கூடிய ஊழியம் கூட செய்யறேன், ஆண்டவரே வெறும் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சேன், என்னால அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறேன், அவ்வளோ தூஷணம் உள்ள வார்த்தைகளாய் வருது. இந்த பிசாசு இந்த வாயிலிருந்து தூஷண வார்த்தைகளை கொண்டு வந்து அநேக வாழ்க்கையை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதை பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். இந்த ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல கிருபையாயிருந்து சொன்னது போல நாக்கை பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய நாக்கையும் சுத்திகரிக்க ஒரு பரிசுத்த பலிபீடத்தின் அக்கினி என்னுடைய நாவு மேல இறங்கி வரும் பொழுது
இந்த அக்கினி என்னுடைய நாவை மாற்ற முடியும் ஆண்டவரே. இந்த நாவிலிருந்து என்னுடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாயிலிருந்து அநேக ஆயிரங்கள் திருப்பப்படுவதற்கு இந்த நாக்கை பயன்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது இந்த தேசம் எழுப்புதலை காண கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவின் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.